IPL 2026 RR vs CSK மேட்ச் இவ்வளோ தூரம் ஒரு ஸ்குவாஷ் மேட்ச், அதாவது ரொம்ப ஷார்ட் டைமான முடியும்னு சொல்லி நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். லிட்டரலி RR ஒன் சைடடாக ரொம்ப ஈஸியாக அந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. டாஸ் விழுந்த கேப்டன் ரியான் பராக் பவுலிங்கை சூஸ் பண்ண CSK பேட்டிங் ஓப்பன் பண்ண வந்தாங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவுட் ஆயிட்டாங்க. லிட்டரலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட ஸ்பெல்லாக இருக்கட்டும், நாண்ட்ரே பர்கர் போட்ட ஸ்பெல்லாக இருக்கட்டும், உண்மையாகவே வேற லெவல் த்ரெட்டனிங் வந்துச்சு. CSK வாஸ் க்ளூலெஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். CSK ஸ்ட்ரகிள் பண்ணதை பற்றி ஒரு பக்கம் பேசினா RR டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஓவர் சேஞ்சிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், கரெக்டான ரிவ்யூ எடுத்த காலாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. அது முக்கியமாக நாண்ட்ரே பர்கர் உள்ள ஃபிட் பண்ணதெல்லாம் வேற லெவல். நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒரு புது மீடியம் பேசுகிற ஒரு சின்ன பையனை டெபிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பெங்காலேருந்து ஸ்கவுட் பண்ணி இட்டு வந்தாங்க. அதன் விளைவாக தான் அவர் கார்த்திக் சர்மா, அதாவது 14.10 crores கொடுத்து எடுக்கப்பட்ட கார்த்திக் சர்மாவோட விக்கெட் எடுத்தார். CSKவோட பேட்டிங் பற்றி சொல்லணும்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் எல்லாரும் சொதப்பிட்டு இருந்தாங்க, எக்ஸப்ட் ஒன் மேன் ஜேமி ஓவர்டன். உண்மையாகவே வேற லெவலாக இருந்துச்சார். மனுஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். ஏன்னா விக்கெட்ஸ் நேராக போயிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜடேஜா இறங்கி ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6 அடிச்சாரு. அதெல்லாம் உண்மையாக வேற லெவல் இருந்துச்சு. நான் அப்போ கூட ஸ்கோர் 140 150 போகும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆப்போசிட்ல விக்கெட் போயிட்டே இருக்கு. ஜேமி ஓவர்டனும் உண்மையாக ஸ்ட்ரைக் ரேட்டு ஸ்லோ ஆரம்பிச்சிச்சு. அடுத்து போக 100 ஸ்கிட்டில் ஆயிடுவாங்க தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஜேமி ஓவர்டன் அந்த அன்சுல் கம்போஸ் கடைசியில் கொஞ்சம் பிளாண்டு 128 அப்படின்ற ஒரு ஆவரேஜான டார்கெட்டை RRக்கு சேஸ் பண்ண கொடுத்தாங்க. சரி, இந்த மேட்ச் கொஞ்சமாவது போகும், கொஞ்சமாவது ஓரளவுக்கு CSK டஃப் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வைபவ் சூரியவன்சி என்ன மைண்ட் செட்டில் இருந்தாருன்னு தெரியல. 15 பால்ஸில் 52 வேற லெவலு. ஒரு பக்கம் அவர் அப்படி டிஸ்ட்ரக்டிவ் ஆனால் ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் விக்கெட் விடாமல் அவர் அப்படின்னு நின்றுட்டு சரி ஜாலியாக நம்ம பாட்டு சிங்கிள் தட்டி கொடுப்போம்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாரு. பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட RRக்கு அந்த அளவுக்கு ரேங்கிங்கை கொடுக்கல பிளே ஆஃப் சான்ஸுக்கு. இன்ஃபேக்ட் RR இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணாம ஜெயிச்சாங்க. CSKவோட பவுலிங்க அன்சுல் கம்போஸ் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் அவர் ரன் ஸ்லிக் பண்ணிட்டாரு. CSK பவுலர்ஸை குறை சொல்ல முடியாது, பேட்ஸ்மேனையும் குறை சொல்ல முடியாது. அவங்க பிரஷர்ல கூட அவுட் ஆயிருக்கலாம். மேபி அடுத்து கூட CSK கம்பேக் கொடுக்கலாம். ஸோ உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.